உண்மையாகச் சொல்லுங்கள், எத்தனை முறை நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கி சில நாட்களில் அது அப்படியே மறைந்து போயிருக்கிறது? உடற்பயிற்சி, காலை குறிப்பு எழுதுதல், ஒவ்வொரு வாரமும் வீடியோ பதிவிடுவேன் என்ற திட்டம் என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆரம்பத்தில் உற்சாகமாக தொடங்குவீர்கள், ஊக்கம் பெறுவீர்கள். ஆனால் வாழ்க்கை பிஸியாகிவிடும், ஆர்வம் குறைந்துவிடும், மீண்டும் விட்டு விடுவீர்கள். அப்படித்தானே? நிலைத்தன்மை என்பது ஒருபோதும் தோல்வியடையாமல் இருப்பது அல்ல என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள்? அது ஒவ்வொரு முறையும் எப்படி மீண்டு வருவது என்பதை கற்றுக்கொள்வது. இந்த வீடியோவில் நீங்கள் எப்போதும் பாதியில் கைவிட்டாலும் படிப்படியாக எப்படி நிலைத்தன்மையை உருவாக்குவது என்பதை நிஜ கதைகள் மற்றும் இன்று முதலே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எளிய நிரூபிக்கப்பட்ட முறைகளுடன் பார்க்கப் போகிறோம். நமக்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய்யிலிருந்து தொடங்குவோம். உங்களுக்கு ஊக்கம் மட்டுமே தேவை. இல்லை, ஊக்கம் ஒரு விருந்தினரை போன்றது. அது தாமதமாக வரும், சீக்கிரம் கிளம்பிவிடும், குழப்பங்களை சரி செய்ய ஒருபோதும் உதவாது. உண்மை என்னவென்றால், தொடர்ச்சி என்பது ஊக்கத்திலிருந்து பிறப்பதில்லை, அது உத்வேகத்திலிருந்து கட்டமைக்கப்படுகிறது. ஒரு காரை தள்ளுவது போல இதை நினைத்துக் கொள்ளுங்கள். முதல் சில தள்ளுதல்கள் தான் மிகவும் கடினமானவை. அது நகரத் தொடங்கிவிட்டால் அதை தொடர்ந்து நகர்த்துவது எளிது. பெரும்பாலானோர் சோம்பேறித்தனத்தால் அல்ல, மாறாக நிலைத்தன்மை எளிதாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதால் தான் பாதியிலேயே விட்டுவிடுகிறார்கள். நாம் ஏன் விட்டுவிடுகிறோம்? அதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதல் காரணம், நாம் மிகப்பெரிய அளவில் தொடங்குகிறோம். பல மாதங்களாக எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய முடிவெடுக்கிறீர்கள். இது முதல் நாளிலேயே மாரத்தான் ஓட்டத்தில் வேகமாக ஓட முயற்சிப்பது போன்றது. இரண்டாவது, நாம் முன்னேற்றத்தை விட முழுமையையே தேடுகிறோம். ஒரு நாள் தவறவிட்டாலும் எல்லாம் முடிந்துவிட்டதாக நினைக்கிறோம். தொடர் அருந்துவிட்டது, நாம் தோற்றுவிட்டேன். மூன்றாவது, நாம் நிலைத்தன்மையை உணர்ச்சிகளோடு இணைக்கிறோம். நமக்கு விருப்பமில்லை என்றால் நாம் அதை செய்வதில்லை. ஆனால் இதோ ஒரு ரகசியம். நிலைத்தன்மை என்பது உணர்வுகளில் இல்லை, அது முறைகளில்தான் உள்ளது. நீங்கள் எப்போதும் நிலைத்திருக்க சிரமப்பட்டிருந்தால் இது உங்களுக்கான தொடக்க புள்ளி. முதல் படி, மிகச் சிறிய அளவில் தொடங்குங்கள். நான் சொல்வது எவ்வளவு சிறியது என்றால் அது வேடிக்கையாக தோன்றும். தினமும் படிக்க வேண்டுமா? ஒரு பக்கத்தில் இருந்து தொடங்குங்கள். உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா? 5 புஷப்கள் செய்யுங்கள். இதற்கான காரணம் இதுதான். உங்கள் மூளை மாற்றத்தை எதிர்க்கிறது, சிறிய செயல்களை அல்ல. அந்த பழக்கம் பழகிவிட்டால் உங்கள் எதிர்ப்பு குறைந்து தொடர்ச்சி அதிகரிக்கும். இரண்டாவது படி, நீங்கள் ஏற்கனவே செய்யும் ஒரு செயலுடன் இதை இணையுங்கள். உதாரணமாக, பல் துலக்கிய பிறகு 1 நிமிடம் தியானம் செய்வேன். இதைத்தான் பழக்க வழக்க அடுக்குமுறை என்கிறோம். நீங்கள் ஏற்கனவே செய்யும் வழக்கத்தை ஒரு தூண்டுதலாக பயன்படுத்துகிறீர்கள். மூன்றாவது படி, அதை தெளிவாக கண்காணிக்கவும். சுவர் நாட்காட்டி, பழக்க வழக்க கண்காணிப்பு செயலி அல்லது ஸ்டிக்கி நோட்ஸை பயன்படுத்துங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு குறியும் முன்னேற்றத்திற்கான ஒரு சிறிய டோபமைன் ஊக்கமாகும். இதோ பொன்னான விதி. ஒருபோதும் 2 முறை தவறவிடாதீர்கள். 1 முறை தவறவிடுவது பரவாயில்லை. வாழ்க்கையில் தடைகள் வரலாம், ஆனால் 2 முறை தவறவிடுவது நீங்கள் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். அதுதான் கைவிடும் பழக்கம். ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு சிறிய யூடியூபர் 2020இல் வீடியோக்களை பதிவேற்றத் தொடங்கினார். முதல் 10 வீடியோக்களுக்கு 50க்கும் குறைவான பார்வைகளே கிடைத்தன. 2வது மாதத்தில் அவர்கள் கைவிட தயாராக இருந்தனர். என்ன பயன் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் அவர்கள் ஒரு விதியை உருவாக்கினர். 90 நாட்களுக்கு முயற்சியை கைவிடாதீர்கள். சோர்வாக இருந்தாலும், யாரும் பார்க்காவிட்டாலும் ஏதோ ஒன்றை பதிவிட்டார்கள். இன்று 3 லட்சம் சந்தாதாரர்கள். என்ன மாறியது? அவர்களின் திறமை அல்ல, உபகரணங்கள் அல்ல, அவர்களின் தொடர்ச்சியான முயற்சிதான் காரணம். மற்றவர்கள் பாதியில் நின்றபோது இவர்கள் வேகத்தை உருவாக்கினார்கள். அந்த வேகம்தான் கனவு காண்பவர்களையும் அதை செய்பவர்களையும் பிரிக்கிறது. உண்மையைச் சொல்லப்போனால், தொடர்ச்சியாகச் செய்வது சலிப்பை தரும். தினமும் ஒரே விஷயத்தை செய்வது எப்போதும் உற்சாகமாக இருக்காது. அப்படி இருக்க நீங்கள் எப்படி தொடர்ந்து முன்னேறுவது? சலிப்பை தேர்ச்சியாக கருதுங்கள். நீங்கள் வியக்கும் ஒவ்வொரு விளையாட்டு வீரரும், கலைஞரும் அல்லது படைப்பாளியும் ஒரு செயலை அது கச்சிதமாக வரும் வரை 1000 முறை செய்கிறார்கள். உங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டால் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் தடைகள் வந்தால் என்ன செய்வது? 1 வாரம் தவறிவிடலாம் அல்லது முற்றிலும் விட்டுவிடலாம். அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்களை நீங்களே விரைவாக மன்னித்து இன்னும் வேகமாக தொடங்குங்கள். விடாமுயற்சி உள்ளவர்களுக்கும் பாதியில் விடுபவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒழுக்கம் அல்ல, மீண்டு வரும் வேகம்தான். நினைவில் கொள்ளுங்கள், மீண்டும் தொடங்குவது உங்கள் முன்னேற்றத்தை அழித்துவிடாது.
இது உங்கள் விடாமுயற்சியை நிரூபிக்கிறது. ஒரு தொடர்ச்சியை உருவாக்கியதும் அதை தானியக்கமாக்குவதே இலக்கு. எப்படி? குறிப்புகளை அமைக்கவும், நினைவூட்டல்கள், டைமர்கள் அல்லது இதைச் செய் என்று சொல்லும் தூண்டுதல்களை பயன்படுத்துங்கள். தடைகளை நீக்குங்கள். உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா? உடற்பயிற்சி உடைகளிலேயே தூங்குங்கள். வாசிக்க வேண்டுமா? புத்தகத்தை உங்கள் தலையணை மீது வையுங்கள். உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள். முடிவை அல்ல, செயலை கொண்டாடுங்கள். நீங்கள் தொடர்ச்சியை பாராட்டும் போது உங்கள் மூளை அதை மகிழ்ச்சியுடன் இணைக்கும். அதுவே பழக்கத்தை நிலைக்கச் செய்யும். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு எளிய விதி உள்ளது. உங்கள் பழக்கத்தை தொடர 3 நாட்களுக்கு மேல் இடைவெளி விடாதீர்கள். அது சிறியதாக இருந்தாலும், வெறும் 5 நிமிடங்களாக இருந்தாலும் அந்த தொடர்பை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் எவ்வளவு காலம் நிறுத்துகிறீர்களோ அவ்வளவு கடினமாக மீண்டும் தொடங்குவது அமையும். தொடர்ச்சி என்பது பரிபூரணமாக இருப்பது அல்ல, அது நீங்கள் யார் என்று மாறும் வரை மீண்டும் மீண்டும் குறைகளுடன் செயல்படுவதே ஆகும். எனவே அடுத்த முறை நீங்கள் கைவிடும்போது நீங்கள் தோல்வி அடையவில்லை, ஒரு சிறிய இடைவெளிதான் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மீள் வருகை இந்த செயல்முறையின் ஒரு பகுதி. மீண்டும் தொடங்கும் கலையை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் தொடர்ச்சி வாழ்க்கையை எளிதாக்குவதில்லை, அது உங்களை வலிமையாக்குகிறது. எனவே சிறியதாக தொடங்குங்கள். ஒருமுறை தவறினாலும் 2 மடங்கு வேகத்துடன் மீண்டும் வாருங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் தொடர்ச்சியை மட்டுமல்ல, உங்கள் குணத்தையுமே உருவாக்கி இருப்பதை உணர்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்திருந்தால் அதை மறைய விடாதீர்கள். அதை உத்வேகமாக மாற்றுங்கள். நீங்கள் இறுதியாக நிலைத்தன்மையை உருவாக்க தயாராக இருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் நான் இன்று தொடங்குகிறேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் எளிய கருத்துக்களை சக்தி வாய்ந்த மாற்றங்களாக மாற்றும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.